மக்களே இந்த மாடை பாருங்களேன், 2 கண்ணுக்கு பாருங்களேன், மை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அதிசயம் பாருங்கள். 2 கண்ணுக்கு மேலே பாருங்கள், புருவம் வச்சு மை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். புருவம் தனியாக வளர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது இயற்கையாக வந்தது தான், யாரும் வரைஞ்சது இல்லை, இயற்கையாக வந்தது தான். நான் செல்ஃபோன் எடுத்துகிட்டே வந்தேன் பாருங்கள், என் பின்னாடியே வருது பாருங்கள். செல்ஃபோனை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புருவம் வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். பசுமாடு தான், எவ்வளோ அழகாக பாருங்கள். கண்ணுக்கு மேலே புருவம் வச்ச மாதிரி மை வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக புருவம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இவ்வளோ அதிசயம் பாருங்கள். காண கிடைக்காத பொக்கிஷம் இதெல்லாம். மாடு கண்ணு பாருங்கள், அப்படியே தனியாக தெரியுது பாருங்கள். இந்த மாடு கண்ணு மட்டும் மேலே பாருங்கள், புருவம் பாருங்கள், மை வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாடை பற்றி கருத்தை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அருமையான காலநிலை பாருங்கள். என் பின்னாடியே வருது பாருங்கள். செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன், என் பின்னாடியே வருது பாருங்கள். அது கண்ணை பாருங்கள், புருவத்தை மை வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். புருவம் எந்த மாட்டுக்கும் இப்படி இல்லை, அதிசய மாடு தான். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்டில் இந்த மாடை பற்றி சொல்லுங்கள்.